ஹே ஹீரோஸ் அண்ட் விஜிலண்டிஸ், நான் அவங்க தி ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட சீசன் 4ஓட எபிசோடு 5 பிரேக் டவுன் தான் அந்த விட நான் பார்க்க போகிறோம். டைம் வேஸ்ட் பண்ணாமல் பிரேக் டவுனுக்குள்ளே இறங்கிடலாமா? எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து போன எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஒரு கன் ஷூட் நடந்துச்சுல, அந்த FBI ஆஃபீஸருக்கு ரத்தம் போய்கிட்டே இருக்குது, விட்டா செத்துருவார் போல், வண்டியை முடிஞ்ச வரைக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு விட்றா அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்க. இப்போ ஆந்தி வேலை பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்கள கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்பர் எழுதி கொடுக்குறாங்க. ஆனால் நம்பரை சொல்கிறதுக்குள்ளேயே மனுஷன் மண்டையை போட்டுறாரு. வண்டி ஆஃப் ரோடில் இறங்கி ஓட்டுறா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆஃப் ரோடில் இறங்கி ஓட்டுறாங்க. ஏன்னா போலீஸ் அந்த மிலிட்ரி சோல்ஜர்ஸ் பின்னாடி தொத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த வீடு முழுக்க பார்த்தீங்கன்னா அந்த மிலிட்ரி ஆஃபீஸர் தேடி கண்டுபிடிச்சி எப்படியோ இருக்குது அப்படின்றதையுமே கண்டுபிடிச்சிடுறாரு. அங்கே இன்னொரு FBI ஆஃபீஸரை பார்த்தீங்கன்னா அவங்க அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணி எல்லாம் காட்டினா பாலைவனத்துக்கு நடுவில் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. அங்கே ஒரு சீக்ரெட் பேஸ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இறங்கி போயிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இது 12 மணி நேரத்துக்கு முன்னாடி நடக்கிறது. அந்த பேஸ்மெண்ட்குள்ளே இறங்கி போய் அடியில் ப்ராஜெக்ட் நீனா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடத்துக்கு போகிறாங்க. ப்ராஜெக்ட் நீனான்றது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து நம்ம எல்லுக்கு திரும்ப அந்த பவர்ஸை கொண்டு வர வைக்கிறதுக்கான ஒரு பவர் தான் அது. இப்போ நம்ம எல்லை பார்த்தீங்கன்னா அந்த சீக்ரெட் லேபுக்கு கூட்டு போயிட்டு இருக்கார்ல, அந்த இடத்துல ஏதோ பேச்சு சத்தம் கேட்குது. பார்த்தா டாக்டர் பிரனர் அந்த இடத்துல வந்துட்டு இருக்கான். டேய் நீ இன்னும் சாவலையாடா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவள் பார்த்துக்கிட்டு இருக்க. அப்படியே அந்த இடத்த விட்டு பார்த்தீங்கன்னா தப்பிச்சு ஓட தான் ட்ரை பண்ணுறா. பட் அவளுக்கு பிடிச்சி மயக்க ஊசி கொடுத்து அவளை மயக்கம் போட வச்சிடறாங்க. டாக்டர் பிரனர் வந்து நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டு போகிறாரு. கட் பண்ணி டைட்டில் போட்டு ஆரம்பிக்கிறாங்க. சாப்டர் 5 த நீனா ப்ராஜெக்ட். அண்ட் கட் பண்ணி அப்படியே அந்த ஜெயிலில் காட்டினா, ரஷ்யன் ஜெயிலில் காட்டினா ஹாப்பரை திரும்ப அடித்து தவிச்சு தூக்கி பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்குள்ளே போட்டுட்டு இருக்காங்க. அதே இடத்துல கூட அந்த என்சோன்றவனையும் போட்டு வச்சிருக்காங்க. அந்த ஆண்டோனோன்றவன் டேய் உன்னால தான்டா அந்த இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த யூரி துரோகம் பண்ணிட்டான், அதுக்கு நான் என்னடா பண்ணேன் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்ல அவங்க 2 பேரும் அங்கே ஜெயிலில் இருந்துட்டு இருக்காங்க. கட் பண்ணி இந்த யூரின்றவனை காட்டினா ஃப்ளைட்டை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். ரெடி பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ 2 பேரையும் முரேவையும் ஜாய்ஸையும் ஃப்ளைட்குள்ளே கட்டி போட்டு அந்த இடத்துல தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். ஆக்சுவலி பீனட் பட்டருக்கு அவங்க ஊரில் ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக, அதை நான் ஹை ரேட்டுக்கு வைப்பேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ அங்கேருந்து ஃப்ளைட்டில் ஏறி கிளம்பிட்டு இருக்காங்க. கிளம்பி அப்படியே கட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இதை காட்டுறாங்க. நம்ம ரீஃபரோட வீட்டை ரீஃபர்னு ஒருத்தருந்தால நம்ம எடிக்கு கஞ்சா சப்ளை பண்ணுறவன் அவன் இடத்துக்கு பார்த்தீங்கன்னா போகிறாங்க. பார்த்தா அவன் வீட்டுக்குள்ளே தான் இப்போ வந்துட்டு இருக்கான், சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அவன் அங்கே நம்ம டெஸ்டனுக்கு தான் கால் பண்ணுறான். டெஸ்ட்டுக்கு கால் பண்ணால் கால் எடுக்க மாட்டேன்றாங்க. அங்கே நான்சி தான் அந்த கால் எடுத்து பேசிகிட்டு இருக்கா. சைடில் பார்த்தா மேக்ஸ் முழிச்சு உட்காந்து டிராயிங் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த அப்சைட் டவுனில் என்னென்னலாம் பார்த்தேன் அப்படின்றத இப்போ நான்சி அதை பார்த்து அப்படியே அரேஞ்ச் பண்ணி பார்க்குறா. அரேஞ்ச் பண்ணால் அது இப்போ ஒரு வீடாக ஃபார்ம் ஆகுது. அது வேறு எந்த வீடும் கிடையாது, அது நம்ம விக்டர் கிரீலோட அந்த ஒரு வீடு தான். அப்படியே கட் பண்ணி எல்லாம் காட்டினா எல் பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த லேபுக்கே வந்த மாதிரி இருக்குது. மொட்டை அடிச்சிருக்கா, அந்த லேப் ட்ரெஸ் போட்டிருக்கா, திரும்ப அந்த இடத்துக்கு வந்த மாதிரி இருக்குது. அவள் ரூம்லேருந்து வெளியே வந்து பார்க்குறா. டக்குன்னு ஒரு ரூம்குள்ளே போயிடுறா. பார்த்தா மற்ற பசங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. பின்னாடி யாரோ ஒருத்தர் வந்து பார்த்தீங்களா இங்கே யார் வந்திருக்காங்க, இவங்களும் நம்ம கூட ஜாயின் பண்ண வந்துட்டாங்க போல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. திரும்ப அந்த இடம் லூப் ஆகிட்டு இருக்கு. அவள் அதை ஏற்றுக்க மறுக்கிறா அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலி இது ஒரு கனவு மாதிரி தான், அவன் மைண்டுக்குள்ளே நடக்கிற சீக்வன்சஸ் தான் இது எல்லாமே. லைக் இது ஒரு மைண்டில் நடக்கிற ஒரு டைம் லூப் மாதிரி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். திரும்ப அந்த சீக்வன்ஸ் ப்ளே ஆகிட்டு இருக்கு. அவன் அந்த மெமரிஸை ஃப்ளோ ஆக விட்டால் தான் அடுத்த மெமரிக்கு போக முடியும். பட் இப்போ அந்த இடத்துல இவ அதை ரெசிஸ்ட் பண்ணுறதுனால திரும்ப சேம் மெமரி ஓடிக்கிட்டு இருக்கு. மாநாடு படத்தில் வர டைம் லூப் மாதிரி அது ஓடிக்கிட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணி அந்த லேபை காட்டினா அவளுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது, சீக்கிரமே அவள் ஏற்றுக்குவா அப்படின்னு டாக்டர் பிரனர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. கட் பண்ணி அந்த பக்கம் நம்ம ஜானத்தன் பசங்களை காட்டினா அவங்க செத்து போன அந்த FBI ஆஃபீஸரை போட்டு புதைச்சிட்டே இருக்காங்க. என்னடா போச்சிக்கிட்டு இருக்கீங்க, என்னடா பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த அர்கேல் அங்கே கத்திக்கிட்டு இருக்க. பார்த்தா பார்த்தீங்கன்னா டே போய் வண்டியில் கஞ்சா அடிச்சிட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுட்டு இருக்கான் காம் டவுன் பண்ணுறதுக்காக. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட ஆக்சுவலி சாகிறதுக்கு முன்னாடி ஒரு பெண்ணை எழுதுறதுக்காக கொடுத்துருப்பாரு. ஆனால் அது எழுதவே இல்லை. எழுதாத பெண்ணை ஏன்டா கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி பெண்ணை செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் இருக்கு. இந்த நம்பருக்கு நம்ம இப்போ கால் பண்ணோம் அப்படின்னு அங்கே போகிறாங்க. இப்போ இந்த ரஷ்யன் ஜெயிலில் காட்டினா அந்த ஜெயிலுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம ஹாப்பர் ஆண்டனா வந்துட்டு இருக்காங்களே. ஹாப்பர் அந்த இடத்துல தான் தன்னோட ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறாரு. அவர் இதுக்கு முன்னாடி ஒரு கெமிக்கல் பிளான்ட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாராம். அது ஒரு அழிவுக்காக யூஸ் பண்ணப்பட்டது தான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மாஸ்க் அது எந்த சேஃப்டி எக்யூப்மெண்ட்டுமே இல்லாமல் வேலை செஞ்சதுனால இவர் உடம்பு பாதிக்கப்பட்டிருக்கு. பட் இவருக்கு அது பாதிக்கப்படல, இவரோட பொண்ணை பாதிச்சிருச்சு. இவரை மாதிரி பல பேருக்கு அதுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. அவங்கள பாதிக்காமல் அவங்களுக்கு பிறக்க இருந்த குழந்தைங்க பார்த்தீங்கன்னா இறந்து பிறக்கிறது, ஒரு மாதிரி விகாரமாக பிறக்கிறது, இப்படி பிறக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதனாலே வந்து இவர் தன்னைத்தானே வந்துட்டு நான் ஒரு சபிக்கப்பட்டவன், என்னால் மற்றவங்க எல்லாத்துக்குமே ஆபத்து அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அதனால தான் என் பொண்ணு இறந்துட்டா, என் ஒய்ஃப் என்னை விட்டுட்டு போயிட்டா, நான் சபிக்கப்பட்டவன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் இந்த இடத்துல பேசிட்டு இருக்காப்ல. இப்போ அப்படியே கட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் ஹாக்கின்ஸ் தான் காட்டுறாங்க. இறந்தவங்களுக்கு இறங்கி நடத்திக்கிட்டு இருக்கு. பேஸ்கெட் பால் டீம் இருக்குல்ல, அந்த டீமை சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா இப்போ வந்து குரூப் போட்டு இந்த இடத்துக்குலாம் நம்ம போய் தேடி கண்டுபிடிக்கணும், இதில் இந்த ரிக்ரீஃபரோட வீட்டையும் சேர்த்துக்க அப்படின்னு சொல்லி தர்றாங்க. அண்ட் அது கூட ஒருத்தர் இருந்தா பிள்ளையில இப்போ புதுசாக ஒருத்தன் பாதிக்கப்பட்டிருக்கானே, அவனுக்கு அந்த கிளாக் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கூடிய சீக்கிரத்தில் இவனுமே சாக போகிறான். அண்ட் கட் பண்ணி நம்ம டஸ்டன் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் டீம் அவங்களா காட்டினா அவங்க இப்போ விக்டர் கிரீலோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. இப்போ வீட்டை உடச்சி உள்ளே போகிறாங்க. அவள் பார்த்து அதே இடம், மேக்ஸ் பார்த்து அதே இடம் மாதிரியே இருந்துட்டு இருக்கு. உள்ளே போய் பார்த்தா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பாலடிச்சு போய் கிடக்குதுல ரொம்ப வருஷமா. அதே இடத்துல நம்ம மேக்ஸ் பார்த்தா அந்த ஒரு வால் கிளாக்கையும் பார்த்துறா. இந்த வால் கிளாக்குக்கும் அவனுக்கு என்ன சம்மந்தம் அப்படியே மாதிரி பார்த்தீங்கன்னா அவன் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவன் பிரிஞ்சு போய் தரணும் அப்படின்னு சொல்லி வீட்டை பிரிஞ்சு தேடிக்கிட்டு இருக்காங்க. பட் அந்த வீட்டில் லைட்ஸ் எரியிற அங்கங்கே விட்டு
விட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்படியே கட் பண்ணி நம்ம யூரி, ஜாய்ஸ் அவங்கள காட்டினா அவன் பீனட் பட்டர் தின்னுக்கிட்டு இருக்கான். முன்னாடி இருக்கிறவனுக்கு இங்கேருந்து கத்துறாங்க, பட் அவனுக்கு காதே கேட்கல. ஸோ இப்போ ஜாய்ஸ் பார்த்தீங்கன்னா சைடில் இந்த பீனட் பட்டர் பாட்டில் அடித்து தள்ளி விட்டுட்டு இருக்காங்க. அந்த கண்ணாடியெல்லாம் கீழே விடுது உடஞ்சிட்டு இருக்குல்ல. இப்போ அதை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கயிறை கட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இப்போ கயிறை கட் பண்ணுவாங்க, நீ அவனை அடிச்சு போட்டுற அப்படின்னு சொல்ல, நான் அவனை அடிச்சு போட்டால் ஃப்ளைட் யார் ஓட்டுறது, உனக்கு தான் கராத்தே தெரியுமாடா அப்படின்னு சொல்லி கேட்க, கராத்தே தெரியும் தான், ஆனால் நான் சின்ன பசங்க கூட தான் ஸ்பேர் பண்ணியிருக்கேன், பெரிய ஆளும் கூட சண்டை போட்டதில்லை அப்படின்னு சொல்ல, இப்போ சண்டை போடுறா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவன் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம 11 பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி மைண்டை ரெசிஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தால அந்த மெமரி சேர்க்க முடியாமல் இப்போ அங்கேருந்து டாக்டர் பிரெனர் பேசிகிட்டு இருக்காரு, இதை நீ ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி. ஸோ மைண்டை ஃப்ளோ பண்ண விடு, அந்த மெமரிஸை போக விடு அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஸோ அவளும் அதை ஏற்றுக்கிட்டு அப்படியே அந்த மெமரிஸ் கூடவே ஒன்றி போயிட்டுருக்கா. அந்த மெமரிக்குள்ளே டாக்டர் பிரெனர் வந்துடுறான். பிரெனர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அவங்கள வந்து ஒரு சின்ன கிளாஸ்க்காக கூப்பிட்டு போயிட்டுருக்கான். அண்ட் பார்த்தீங்கன்னா அங்கே மெமரிஸ் ஃப்ளோ ஆகிக்கிட்டு இருக்கு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஃபோன் பூத்துக்கு வந்து அந்த இடத்துல கால் பண்ணி நம்ம பேசணும் அப்படின்ற மாதிரி அந்த நம்பரை போட்டு பேசுகிறாங்க. சவுண்டே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துகிட்டு இருக்கு. என்னடா சவுண்ட் இது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்க, ஒரு இதே கிடையாதுடா, இது ஒரு வார் கேம்டா, கம்ப்யூட்டருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவங்க கால் பண்ணது இன்னொரு ஃபோன் கிடையாது, இன்னொரு கம்ப்யூட்டர், ஒரு கம்ப்யூட்டருக்கான கனெக்ஷனில் இருந்தாது. கம்ப்யூட்டர் இல்லாமல் எப்படா பேசுறது அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹேக்கர் இருக்கான், அவங்ககிட்ட நம்ம பேசுறதுக்கு யூட்டாக்கு போனோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யூட்டாக்கா ஐயோ அப்படின்ற மாதிரி வில் பார்த்தீங்கன்னா தலையில் கை வைக்க, ஏன்டா என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, அந்த பாட்டு ஞாபகம் இருக்கா, லுக் அரவுண்ட் யூ அப்படின்னு சொல்லும்போது ஜானத்தனும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு தலையில் கை வச்சிடறான். ஐயோ அங்கேயா போகணுன்ற மாதிரி. அவங்க வேறு யாரும் இல்லை, ஆக்சுவலி நம்ம சூசியை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ சூசி தான் நமக்கு தெரிஞ்ச ஒரே ஹேக்கர், அவளை தான் நம்ம போய் மீட் பண்ணோம் அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருக்க. கட் பண்ணி நம்ம எடியை காட்டினா, எடி பார்த்தீங்கன்னா அந்த ரிக்ரீஃபர் வீட்டில் இருந்தால வெளியே அந்த பேஸ்கெட் பால் டீம் அவனுங்களாம் வந்துட்டு இருக்கானுங்க. ஸோ வீட்டுக்குள்ளேயே வந்துட்டானுங்க, வீட்டை சுற்றி தேடிக்கிட்டு இருக்காங்க. எடி இங்கே தான் இருக்கான் அப்படின்றதுமே அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. கட் பண்ணி பார்த்தீங்கன்னா விக்டர் கிரீல் வீட்டை காட்டினா அந்த இடத்துக்கு பசங்களாம் இருந்தாங்களே. இப்போ நம்ம ஸ்டீவ் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டிக்குள்ளே இந்த பிளாக் விடோ ஸ்பைடரை யாரோ அடைச்சி வச்சிருக்கிற மாதிரி தெரியுது. அதை எடுத்து பார்த்துட்டு இருக்கான். அவன் மேலே ஒரு ஸ்பைடர் ஏற, அவன் தலைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒட்டடை ஆயிடுது. அதை வந்து நான்சி எடுத்து விட்டுட்டு இருக்கா. ஸோ பழசை பற்றி லைட்டாக பேசி பார்க்குறாங்க. அண்ட் அந்த இடத்துல மேக்ஸ் பார்த்தீங்கன்னா பாட்டை ஓட விட்டுட்டு, அதுக்கப்புறம் நான் வாசிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி லூக்காஸ் பார்த்தீங்கன்னா பியானோ வச்சுட்ருக்கான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் அக்கா தான் பார்த்தீங்கன்னா இவ சிரிக்கிற மாதிரி, மேக்ஸ் சிரிக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ நல்லா தான் அவன் பேசிகிட்டு இருக்கான். சைடில் திடீர்னு ஒரு லேம்ப் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. லேம்ப் எரியதை பார்த்துட்டு என்னடா இது லேம்ப் எரியுது அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலி ஃபஸ்ட் சீசனில் பார்த்தீங்கன்னா அது அப்சைட் டவுனில் இதே இடத்துல யாராவது இருந்தாங்கன்னா அந்த லைட்ஸ்லாம் எரியுமே. ஸோ அதே விஷயம் தான் இந்த இடத்துல நடந்துகிட்டு இருக்கு. கட் பண்ணி அந்த மெமரிஸை காட்டினா, மெமரிக்குள்ளே பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் வந்து லைட் பல்ப்ஸை அவர் பவர் யூஸ் பண்ணி நல்லா எரிய வச்சுட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம எல்லை கூப்பிட்றாங்க. எல் ட்ரை பண்ணுறா, பட் அவளால் முடியல. சுற்றி இருந்தவங்களா அகைன் அவளை கலாச்சிக்கிட்டு இருக்காங்க. பட் நீ ட்ரை பண்ண அப்படின்னு அவங்க சொன்னாலும் அவளால் அது முடியல. அவள் மூக்கில் இந்த ரத்தம் வந்துட்டுருக்கு. கையை பார்த்தா கை பூரா ரத்தமாக இருந்துகிட்ருக்கு. வெளியே போய் பார்க்குறா, இவ கூட இருந்த மற்ற எல்லாருமே செத்து போயிருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப்பில் அவளோட ஹார்ட் பீட் பயங்கரமாக எகிரிக்கிட்டு இருக்கு. எகைன் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைட் யூரியா காட்டுறாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவங்க கையை கட்டு பண்ணி விட்டாங்களே 2 பேரும். இப்போ ஏன் கூட சண்டை போடுறா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம முறையை விட்டுட்டுருக்கான். இவன் கையில் துப்பாக்கி இருந்துகிட்ருக்கு. நான் கூட காமெடி பண்ணுவாங்க அப்படின்னு தான் நினச்சேன். இல்லைங்க, முறையை நல்லா தான் சண்டை போட்டுட்டு இருக்கான். டேய் இந்த சண்டையை வச்சுட்டாடா இப்படி இருந்துட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. பைப்பில் நல்லா தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அண்ட் ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படி ஓட இவனை ஒரேடியாக பார்த்தீங்கன்னா அடிச்சு நாக் பண்ணி விட்டுறான் அவன். இப்போ நம்ம என்னடா பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது, ஃப்ளைட்டை நான் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஃப்ளைட்டை பார்த்தீங்கன்னா நேர்படுத்த ட்ரை பண்ணுறாங்க. பட் போய் ஒரு காட்டுக்குள்ளே பனியில் சொருகிடுறாங்க. கட் பண்ணி அங்கே விட்டர்கள் வீட்டுக்கு வந்தால் லைட்ஸ் எரிஞ்சிக்கிட்டு இருக்குன்னா அப்சைட் டவுனில் வேணும் அந்த பக்கம் சுற்றிக்கிட்டு இருக்கான். உங்கள் ஃப்ளாஷ் லைட்டாக ஆஃப் பண்ணுங்கடா, அதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேலே மாடிக்கெலாம் ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காங்க. எகைன் நம்ம பார்த்தீங்கன்னா ரிக்ரீஃபர் வீட்டை காட்டினா அந்த இடத்துல பார்த்தீங்க ஆக்சுவலி வந்து வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற அந்த வேர் ஹவுஸ் அவனுங்க பார்த்துறாங்க. பார்த்துட்டு அங்கே தான்டா இருப்பான் அப்படின்னு சொல்லி அங்கேயே தேடி போகும்போது ஏடி அங்கேருந்து ஒரு போட் எடுத்து தண்ணியில் எஸ்கேப் ஆகிட்டு இருக்கான். டே நீ தப்பிக்க முடியாத டே அப்படின்னு சொல்லி அவனுங்க நீச்சல் அடிச்சு போயிட்டு இருக்கானுங்க. அண்ட் இந்த பக்கம் நம்ம பசங்களை காட்டினா அவங்களோட ஃப்ளாஷ் லைட்ஸ்லாம் எரிஞ்சிக்கிட்டு இருக்குல்ல, ஃப்ளாஷ் லைட்டை கரெக்டாக ஒரு சென்டராக ஒரு இடத்துக்கு வராங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லைட்ஸ் எரிஞ்சிட்டு இருக்கு. ஏன்னா அதே இடத்துல தான் அப்சைட் டவுனுக்குள்ளே வெக்னா அந்த டென்டக்கல்ஸை கனெக்ட் பண்ணிட்டான் அடுத்த ஆளை போட்டு தொடுறதுக்காக. அது வேறு யாரும் கிடையாது, இந்த பேஸ்கெட் பால் டீமில் ஒருத்தர் இருந்தாப்புல அந்த பையன் தான். ஸோ அவனை பார்த்தீங்கன்னா போட்டு தலை ரெடி ஆகிட்டான். அவனுக்கு இப்போ அந்த பெல் சத்தம் கேட்குது, சாவுக்கு மணி அடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவன் தண்ணியில் நீச்சல் அடிச்சு போயிட்டு இருக்கான்ல, திடீர்னு அதோட தண்ணிக்குள்ளே இழுக்குது. திடீர்னு வெளியே வந்து காற்றுல பறந்துக்கிட்டு இருக்கான். பறந்தா எகைன் மற்ற 2 பேர் சத்த மாதிரி இவன் கை கால்லாம் பிச்சு உடையுது. அதே இடத்துல அவனும் கொடூரமாக சாகிறான். அதை அந்த பேஸ்கெட்பால் டீம் லீடருமே பார்த்துட்றான். அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் அவங்க கையில் ஃப்ளாஷ் லைட்ஸ் பிடிச்சிருந்தது எல்லாமே ஃப்ளாஷ் லைட்லாம் டப்புன்னு உடச்சிக்கிட்டு இருக்கு. அடுத்த டெட் பாடியும் வந்தாச்சு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா கட் பண்ணி நம்ம லெவனை காட்டினா அந்த லேபில் பார்த்தீங்கன்னா அவனை கொஞ்சம் ஆக்சிஜன் கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க. அவள் டாக்டர் பெனர் தலையிலே கட்டை எடுத்து அடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறா. எகைன் 3 பேர் சேர்த்து மடக்கிடுறாங்க. அந்த இடத்துல அவள் பவர் யூஸ் பண்ணி ஒரு 3 சோல்ஜர்ஸை தூக்கி அடிச்சிட்றா. பார்த்தல இந்த பவர் உனக்கு இப்போ தான் வந்துட்டு இருக்கு, நீ ஃபோக்கஸ் பண்ணால் தான் முடியும், உனக்கு டக்குன்னெலாம் எதுவும் கிடச்சிடாது அப்படின்னு சொல்லி டாக்டர் பிரெனர் அவனை சமாதானப்படுத்தி அந்த இடத்த விட்டு கூட்டு போயிட்டு இருக்காரு. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. அண்ட் அடுத்த எபிசோடில் வெயிட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய் பாய்.